எதையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு அந்த உணவு அருமையாக இருப்பதாக பாராட்டி சீராட்டி யூடியூபில் வீடியோ போடுவதை வழக்கமாக செய்து வந்தவர் சாப்பாட்டு விமர்சகர் இர்ஃபான். அண்மை காலமாக நெப்போலியன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி வீடியோ வெளியிடுவது, ஹோம் டூர் செல்வது என்று வீடியோக்களில் வெரைட்டி காண்பித்த இர்ஃபான் கர்ப்பிணியாக உள்ள தனது மனைவியை துபாய்க்கு அழைத்துச் சென்று அவருக்கு பிறக்கப் போவது என்ன குழந்தை என்பதை ஸ்கேன் செய்து அறிந்து கொண்டு வீடியோ வெளியிட்டதால் சிக்கலில் மாட்டியுள்ளார். துபாயில் இருந்து திரும்பிய கையோடு விழா ஏற்பாடு செய்து தனக்கு நெருக்கமான நண்பர்களை அழைத்து தனது மனைவிக்கு பெண் குழந்தை பிறக்கப் போவதாக அறிவித்ததோடு அதனை வீடியோவாகவும் பதிவிட்டு யூடியூபிலும் பதிவிட்டிருந்தார் இர்ஃபான். கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று அறிந்து கொள்வது நம் நாட்டில் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்ற நிலையில் இர்ஃபான் செய்தது தண்டனைக்குரிய குற்றம் என்று எதிர்ப்பு குரல் ஒலித்தது. இந்த விவகாரத்தை தமிழக அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்துள்ளனர். பாலினம் குறித்து அறிந்து கொண்டதோடு அதனை பகிரங்கப்படுத்தி வெளியிடப்பட்ட வீடியோ 2 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ள நிலையில் இர்ஃபானிடம் விசாரணை நடத்த 3 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் யூடியூபில் உள்ள சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்கவும் இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. என்ன குழந்தை என்று அறிவித்த பார்ட்டி வீடியோ நீக்கப்பட்ட நிலையில் ஸ்கேன் செய்த வீடியோ இன்னமும் அப்படியே உள்ளதாக கூறப்படுகிறது. யூடியூபில் அதிக பார்வைகளை பெற வேண்டும் என்பதற்காக இர்ஃபான் செய்த காரியம் அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.